வணக்கம் என்னாரு நட்புகளே, சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நான் உங்க முன்னால உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இது ஒரு மறுபிறவி மாரி. நேத்து நைட்டே செத்து சுடுகாட்டுக்கு போயிருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என்னாங்கிறத நான் சொல்ல வேணாம். இந்தா எப்பா, ஏய் எங்க போன? இங்க வா. என்ன நடந்துச்சுன்னு நீயே சொல்லு. நான் சொன்னா கூட நீங்க பொய் சொல்றேன்பீங்க. உண்மையை என்னங்கிறத நீங்க இவகிட்டயே கேளுங்க. என்ன நடந்துச்சுன்னு. நேத்து நைட்டு என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் வந்து சொல்லிட்டு போ. என்ன மத்த விஷயம் என்னைய புரணி பேசாதான் நான் கூப்பிடுவேன். எப்ப மட்டும் ஏன் இதுக்கு கூப்பிடுற? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நான் எப்படி உயிர் தப்பியிருக்கேன், எப்படி இப்படி உசுரோட உட்கார்ந்துருக்கேங்கிறதுக்கு காரணம் என்ன? அதெல்லாம் சொல்லு. இல்ல உன் தங்கச்சிகளோட ஆசீர்வாதத்தாலே உன் மாப்பிள்ளைகளோட ஆசீர்வாதத்தாலே உயிர் தப்பிருக்கேன். அது எதனால ஆச்சு, என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லு. எப்பவுமே வந்து மீன் வாங்குறதா இருந்தாலும் சரி, கறி வாங்க அவரு தான் வாங்குவார். மீன் வாங்க நான் மட்டும்தான் நான் சேர்ந்து போவேன். அடுப்ப கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா இவருக்கு மீன் வகையை பத்தி அவ்வளவா தெரியாது. கடல் மீனை பத்தி தெரியும், நாட்டு மீனை பத்தி தெரியாது. ஒரு வாட்டி ஐர மீனும் விரா மீனும் வாங்கிட்டு வந்தப்ப நல்லா எங்க முன்னாடியே அடிச்சு நல்லா தேய்ச்சி நல்லா வெட்டி கொடுத்தாங்க. சாப்பிட்டோம், நல்லபடியா இருந்துச்சு, ஒண்ணும் பண்ணல. நேத்து இவர் மீன் வாங்க போறாரு, நான் சொல்றேன் நான் வர்றேன், உனக்கு மீனை ஏமாத்தி போடுவாங்க, ரெண்டாவது கழுவுறது வந்து இவருக்கு அவ்வளவா தெரியாது. வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் வந்து குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இவர் என்ன பண்ணாரு, நான் கழுவி தரப்பா உனக்கு கூட ஹெல்ப் பண்றேன்னாரு. அப்பவும் நான் நினைச்சேன், என்னடா எலி அமனத்தோட அடுப்படிக்கு வந்து ஹெல்ப் பண்றேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி பார்த்தேன். இவர் நல்லா உப்பு போட்டு கழுவி இருப்பாரு உங்களுக்கு, கழுவிட்டு கொடுத்தாரு. நானும் என்ன பண்ணிட்டேன், குழம்புல போடும் போதே கொஞ்சம் வலுவலுன்னு இருந்துச்சு. என்னடா வலுவலுன்னு இருக்கு, நம்மளும் குழம்பெல்லாம் கூட்டி பாதி மீனை போட்டாமேன்னு சொல்லிட்டு சாப்பிடும் போது என்ன பண்றேன், எப்ப இதுல என்னப்பா சிலாம்பு, நான் அப்படி தொட்டு பொம்பளைங்க எப்பவுமே நம்ம தொட்டு பார்க்கும்போது அந்த சிலாம்பு இருக்கிறது, இந்த வலுவலுப்பெல்லாம் நமக்கு தெரியும். நான் தெரிஞ்சுதான் அந்த அம்மிகள் இருக்கு, இதுல போட்டு கூட நல்லா உலசி நல்லா கழுவி, ஏன்னா அது கருகருன்னு கல்லு நல்லா சுரப்புல போட்டு தேய்க்கணும். சரின்னு சொல்லி என்ன பண்ண, சாப்பிடும் போதே செவுள் இருந்துச்சு. நான் அப்ப என்ன நினைச்சேன், எப்ப வெறும் செவுளா இருக்குது அப்படிங்கும்போது இவர் என்ன பண்றாரு, பேசிக்கிட்டே தின்னுட்டாருனா இந்த எலும்பும் போய் அந்த ஸ்லாம்பும் போயிருச்சு, அந்த வலுவழுப்பு தன்மையும் போயிருச்சு போல இருக்கு. மத்தியானம் எப்பவுமே சாப்பிடுவாரு, மத்தியானம் சாப்பிடல, ஒரு இதுல போய் படுத்துட்டாரு. நான் வந்து ஊட்டி விடுறேன் வேணாம் சொல்லி என்னை கெட்ட வார்த்தை 4 வாட்டி திட்டினார். நான் 4 வாட்டி வந்தேன், 4 வாட்டி என்னை திட்டினாரு. சரி நான் மட்டும் போய் சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டேன். அப்பயும் வந்து 7 மணி 7:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து சோறை போட்டு திங்கிறாரு. நான் சொல்றேன், நைட்ல சோறு சாப்பிடாதப்பா, உனக்கு சேராதுன்னு. எனக்கு சத்தியமா அவர் சோறு சாப்பிட்டது எனக்கு தெரியாது. நான் உள்ளுக்குள்ள இருந்தேன். வெளியே வந்து பாக்குறப்ப தட்டையே வலிச்சு அப்பதான் நக்கிக்கிட்டு உட்காந்துருந்தாரு. ஐயா சோறெல்லாம் 2 கட்டா நான் சாப்பிட்றாருன்ட்டு இவருக்காக தான் இட்லி ஊத்தி வச்சிட்டேன். ஒரு வீடு சாப்பிட்டு நல்லா தாண்டா இருந்தாரு. 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, ஒரு மாதிரியாவே சுணங்கி படுத்தாரு. என்னடா அப்படி படுக்க மாட்டாரே, ஏப்பமா வந்துச்சுல, அத சொல்லு. நடந்துகிட்டே இருந்தாரு. அப்புறம் ஏப்ப பெருசா வந்துச்சு. சரி எப்பவும் ஒரு வாட்டி விடுவாரு, இந்த மாதிரி கறி மீன் சாப்பிடும் போது, இல்ல எப்பயாவது ஒரு வாட்டி அந்த மாதிரி விடுவாருன்னு வச்சுக்கேன். நான் சரி யதார்த்தமா தான் ஏப்ப விடுவாருங்க, ஏன்னா லைவ்ல எல்லாம் விடுறப்ப நீங்க பாத்துருப்பீங்கல்ல, அப்படின்னு சொல்லி யதார்த்தமா நானும் விட்டுட்டேன். 8 ஆச்சு, 9 ஆச்சு, நான் லைவ் முடிச்சேன். லைவ் முடிக்கும் போதே ஒரு மாதிரியா தான் படுத்திருந்தாரு. நான் சரி ஏதோ போன நோடி அப்பையும் நான் அவர் மூஞ்ச பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். 10 மணி லைவும் முடிச்சார். நான் ஏன்னா சத்தியமா கடவுள் மணி சத்தியமா 10 மணி லைவ் ஒரு லைவ் என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியாது. நான் வெளியே போய் ஈசுகிட்ட உட்காந்து ஒரு 1 மணி நேரமா சரி அவர் பேசிட்டு போட்டு நான் போய் வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தேன். திருப்பி லைவ் பார்க்கல. வந்து புர்றாரா ஏப்ப விட்டு தள்ளுறாரு, ஓகுறாரு. படுத்துட்டோம், எல்லாருமே படுத்துட்டோம். என் பக்கத்துல படுத்திருக்காரு, ஏப்ப விடுறாரு. சரி எப்பவும் போலான்ட்டு நெஞ்ச மட்டும் தடவி கொடுக்கும், முதுகு தடவி கொடுக்குறேன், நெஞ்ச தடவி கொடுக்குறேன். சீரக தண்ணி நீங்க லைவ் முடிச்சோடனே 10 மணி லைவ் முடிச்சோடனே சீரக தண்ணி போட்டு கொதிக்க வச்சு கொடுத்துட்டு எப்ப 2 நிமிஷம் உட்காரு இல்ல நடான்னு சொல்லி வச்சு கொடுப்பேன். திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகல, ஓமம் எங்க வீட்டுல வந்து இந்த காஞ்சி போன ஓமம் வச்சிருக்கேன், அதை போட்டு கொதிக்க வச்சு ஒரு கப்பு நிறைய கொடுத்தேன். அதையும் குடிச்சு தடவி விடுறேன், நெஞ்செல்லாம் தடவி விடுறேன். எப்ப பெருங்காயம் போட்டு கொஞ்சம் தரவானே, பெருங்காயம் வேணாப்பான்னு பார்த்தேன். எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா 2-3 வாட்டி ஏப்ப விடுவாரு. நான் இந்த மாதிரி சூடா ஏதாவது வச்சு குடிச்சேன் அப்படின்னா ஒரு 4 ஏப்ப விடுவாரு, சரியா போயிடும். இல்லைன்னா ஈனோ இருக்கும், களை கொடுப்பேன். எனக்கு ஈனோ இல்ல. நான் டப்பாவில் பார்க்கல, மெடிக்கல் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இல்லைன்னா எப்பவும் 10 பாக்கெட் போட்டு வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி பார்த்தா வயிறை பார்ப்பாங்கிறாரு. நான் அவர் வயிறு அது வரைக்கும் தொட்டு பார்க்கல, சும்மா தான் அப்படி பின்னாடி அமுச்சு விட்டேன். இங்க வந்து நிக்குதுடா, இத்தோ தண்டி வயிறு, இங்க அமுக்குறேன், கல்லு மாதிரி இருக்குது, என்ன எத்த தண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் அமுக்கி பாக்குறேன், அமுங்க மாட்டேங்குது. அப்படி புட்டச்ச மாதிரி நிக்குது. இங்க வரைக்கும் வந்து நிக்கும், இங்க வரைக்கும் வந்துருச்சு. ஐயோ ஏற்கனவே சாப்பிட்டது இவருக்கு சரிக்கலன்னா அது ஒரு மாதிரி நெஞ்சு வர அவருக்கு கப்பு கப்புன்னு அடைக்குமே, என்னடா சொல்லிட்டு ஊசி போடலாமனாக்கு வேணவே வேணாம். மரியாதையா முதல்ல கிளம்பு, என்னன்னாலும் பரவாயில்ல. அப்படி எத்தனை மணி தெரியுமாடா, 12:45 மணி. நாங்க ஆஸ்பத்திரிக்கு நானும் அது வரைக்கும் சமாளிச்சு பார்த்தேன். சரி வேணாம், ஊசியே போடாம இப்படியே ஜெலிசிஸ் அது இதுன்னு குடிச்சிட்டு ஓட்டிடலான்னு பார்த்தேன். 2-3 வாட்டி கொடுத்தாரு அந்த ஜெலியூசல கூட, ஒரு வாட்டி குடிக்கல. குடிப்பாரு, திருப்பி கொஞ்சம் நேரம் கழிப்பாரு. திருப்பி ஜெலியூசல் குடிக்கிறது வந்து அஜீரணம் இருந்தா குடிக்கலாம். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வெறும் வயிற்றுலயே வந்து சாப்பிடாம படுத்தது, அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அது என்னடா சொல்லுவாங்க, அந்த கேஸ் அது போய் ஃபார்ம் ஆயிடுச்சு போல இருக்கு. அந்த கேஸோட என்ன பண்ணிட்டாரு, சாப்பிட்டு விட்டாரு. சோறு திங்க கூடாது. மேக்சிமம் சுகர் மாத்திரை போடுறவங்க, சுகர் இருக்கவங்க நைட்ல சோறு சாப்பிடக்கூடாது. இவருக்கா இட்லி ஊற்றி வச்சா சாப்பிட வேண்டியதானே. இப்ப தெரியுதா நான் ஏன் 24 பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா?
அப்படின்ட்டு நான் பயந்து போய் 12:45 இவர் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் மாட்டவே மாட்டேன்ட்டாரு. வேணாப்பா நான் சமாளிச்சுக்கிறேன். இவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமான்னு தெரியல. முடியலன்னா டக்குன்னு ஆஸ்பத்திரி வரவே மாட்டேன். சரியா? இல்லப்பா வீட்ல இருக்கிறதே வச்சு சமாளிச்சுக்கலாம். கஞ்சன்லயும் கஞ்சா உண்ணா நம்பர் கஞ்சா. ஆஸ்பத்திரிக்கு போனா எங்க ரூ. 1000 செலவாகி போயிருமேன்ட்டு சுடு தண்ணி வச்சு குடு, சீரக தண்ணி வச்சு குடு, அந்த தண்ணி வச்சு குடு, இந்த தண்ணி வச்சு குடு. ஏங்க ஏற்கனவே முடியாதவரை அவருக்கு மாத்திரை சாப்பிடுறது எல்லாம் எனக்கு தான் தெரியும். நேத்து நான் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்தேன்னா எனக்கு உயிர் பயம் வந்துருச்சு. இங்க வந்துருச்சு. அதனாலதான் அவர் ரொம்ப எனக்கு அப்படியே பயந்துட்டாரு. நெஞ்சு கப்பு கப்புன்னு அடைக்க ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. ஐயோ ஒருவேளை ஒரே இதுல அட்டாக் ஆகி எதுவும் போயிருவோமோ ஏன்னா அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி ஒரு டென்ஷன் ஆனா என்ன பண்ணும், எப்ப எனக்கு நெஞ்சு வலிக்குதுப்பா நெஞ்சு வீங்குதுப்பான்னு புடிச்சு அமுத்துவார். எனக்கு அதுல ரொம்ப பயமாயி போச்சு. என்னடா அது, ஏன்னா வயிறு அப்படி ஆகாது. ஏப்ப விடுவாரோ அது நார்மல் தான், நிறைய திம்பாரு. இல்லைன்னா சேராது சாப்பிட்டோன்னு 4 ஏப்ப விடணும் சரியா. ஆனா இங்க வரைக்கும் வந்து இப்படி புஷ்ஷுன்னு 2 சைடு இவ்வளவு பெரிய வயிறுங்க. அவ்வளவு பெரிய வயிறு நான் பார்த்ததே கிடையாது. முதல் எனக்கு பயம் வந்து நீ முதல்ல ஆஸ்பத்திரிக்கு கிளம்புன்னு சொல்லி நேத்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் இவரு 12:45 தூங்குற ஒரு மாத்திரையை போட்டு அவர் அப்படியே அந்த அந்த ஏப்ப விட முடியாம இருக்கவும் இவருக்கு எப்படின்னா இப்படி ப்ரெஷர் ஏறுறதா அந்த இதெல்லாம் இங்க ஏறி போய் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. சுயநலம் இல்லாம இருந்துச்சு. அவர் டாக்டர் வந்து அவர் பார்த்து சரி என்னங்க பண்ணுது என்னங்க சாப்பிட்டீங்க என்னன்னு கேட்க வேண்டியதானே. என்னங்க சாப்பிட்டீங்கன்னா நான் சொன்னேன் சார் நாங்க பிராமின் சாப்பிட்டது கிடையாது. நான் போன வாட்டி ஒரு வாட்டி சாப்பிட்டா ஆனா ஒன்றும் பண்ணல சார். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் வலுவழுப்பு இந்த செவில்லாம் இருந்துருச்சு சார், அது எனக்கு தெரியும். ஆனா ஒன்றும் பண்ணாதுன்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அப்புறம் சரிண்டா அவர் தொட்டு கூட பார்க்கல. அதைத்தான் வீடியோல பேசிருப்பேன் பார்த்துருப்பீங்க. சரின்னு திருப்பி நான் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல 2 ஊசியை மட்டும் கூட குத்திக்கிறோம், மாத்திரை மரத்தெல்லாம் கூட வேணான்னு 2 ஊசியை குத்தி திருப்பி நான் போய் தேன்னு தேய்ச்சி விட்டு அப்புறம் வந்து 2 மணி 2:30 தான் நான் தூங்கணும். எப்ப என்ன பண்ணுதா எப்ப ஆஸ்பத்திரிக்கு போய் குளுக்கோஸ் போட்டுருவோமா இல்ல வந்து படுத்துக்கிறியா 2 நாளைக்கு கூட ட்ரீட்மெண்ட் எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஊசி குத்தவும் எனக்கு மனசு இல்லாம என் கண்ணு கலங்கிருச்சு. ஏன்னா அவர் ஊசி குத்தி நான் சத்தியமா சொல்றேன் நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் முதல்ல நான் ஊசி போட கூட அவர் பார்த்தாரு. என்னையே தான் அவர் அடிக்கடி இந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போவாரு. ஆனா இந்த ஆஸ்பத்திரிக்கு முதல்ல வைத்தியத்துக்கு கூட்டி போறது இவரை தான் கூட்டிட்டு போனேன். சரியா? அப்படிங்கும்போது ஊசி குத்தவும் எனக்கு அழுக ஒரு பக்கத்து. சரி விடு முடியாத மனுஷன் சொல்லிட்டு அப்புறம் வந்து படுத்தாரு. இடையில கேட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் இடையில எழுப்புனேன். நல்லா தூக்க மருந்து சேர்த்து கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. நல்லா தூங்கிட்டாரு. அப்புறம் காலையில எந்திரிச்சோன்னு கேட்டேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நேரத்துக்கு சாப்பிடணும். சரியா? 2வது நம்மளை வந்து எல்லாம் ஊரு வாயிலே வைக்கிறாங்க. என்னடா இவங்க நம்மளா வாரத்துல ஒரு நாள் கூட சாப்பிட முடியல, இவங்க டெய்லி கறியை திங்கிறான் மீன் திங்கிறான். 2வது இவருக்கு மீன் வந்து பார்த்து வாங்க தெரியாது. இதனாலதான் தெரியுது அவங்களுக்கு நான் எப்ப பார்த்தாலும் கூட போறதுக்கு காரணமே அதுதான். ஐர மீனை கூட வாங்கிடுவாரு. ஆனா இந்த விரால் மீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமானது. அது இந்த நாட்டு விராலை வந்து இந்த வலுவழுப்பு தன்மை நிறைய இருக்கும். நம்ம சாம்பலை தொட்டோ மண்ணு தொட்டோ தான் நல்லா போட்டு கல்லுல உரசி துண்டா வெட்டணும். நேத்து வாங்கும் போதே வேற ஒருத்தன் குறுன்னு வேற பார்த்தானா. நான் அதையும் சொல்றேன். என்ன கரெக்டா எவனும் பார்த்தானாங்கிற இது எப்படிப்பா உனக்கு தெரியும். இவர் கறி வாங்கிட்டு வந்தாலும் சரி மீன் வாங்கிட்டு வந்தாலும் சரி என்னைக்கு எங்களோட சாப்பாடு வேஸ்ட் ஆகுதோ இல்ல எங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகுதோ இல்ல சண்டை வந்து மண்டை உடையுதோ அன்னைக்கு பூரா எவன் இந்த மீனை பார்த்தேன் எவன் இந்த கறியை பார்த்தான்னு கேட்டா கரெக்டா சொல்லுவார். ஆமாப்பா எப்படிப்பா நீ கண்டுபிடிச்ச. ஏன்னா நேத்து ஒருத்தன் 1/2 கிலோ மீன் வாங்கிட்டு இருந்தேன். நான் போய் 1.5 கிலோ 2 கிலோ மீனை வாங்கினேன். ஒரு மீன் மட்டும் எவ்வளவு கிலோ 1.25 கிலோ. அது ஒரு ஜிலேபி கண்ட பெருசு எவ்வளவு அது 1.5 கிலோ. இது 2 மீன் சேர்த்து 900. அதாவது 1 கிலோவுக்கு 100 கிராம் கம்மி. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 கிலோ 3 கிலோ தக்கட மீன். சரியா? நீங்க சொல்லுவீங்க உடனே திப்பிங்களாடான்னு. இப்பயும் நாங்க சொல்றோம் அவருக்குன்னு பிடிச்ச ஒரு விஷயம் சாப்பாடு மட்டும்தான். நல்லா இருக்கு அப்படின்னா 2 வாய் சேர்த்து சாப்பிடுவாரு. நைட்டுக்கு 2 மீன் துண்டு. ஏன்னா பிள்ளைகளை நல்லா சாப்பிடுறதுக்கு ஒரு நேரத்துக்கு 4 நேரம் அவர் கூட 2 நேரம் சாப்பிடுவாரு. அவங்க 4 நேரம் சாப்பிடுவாங்க. மீனை பொறி அதை வைமா இது வந்து இப்ப எல்லாமே காலி எதுவுமே வீட்டுல கிடையாது. அப்படிங்கும்போது நான் நல்லா சமைச்சு கொடுப்பேன். நல்லா சாப்பிடணும் நல்லா ஆரோக்கியமா இருக்கட்டும். நானா இருந்தா எவனும் கண்ணு பார்க்க நின்றுக்கிட்டு தான். ஏன்னா நான் வாங்க மாட்டேன். அப்படியே வெட்டி வைங்கன்னு கையை காமிச்சிருவேன். யாரும் இல்லாதப்பதான் வாங்கிட்டு வரேன். 2வது வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இங்க பார்த்தா இங்க ஒரு ஆளு கண்ணு, இங்கிட்டு வர்ற வழியில ஒரு கண்ணு, அங்க ஒரு கண்ணு. அப்படிங்கும் போது நாங்களாம் அந்த காலத்துல என்ன பண்ணுவோம் இரும்பு கறி கொட்டை மிளகாய் இதெல்லாம் வாங்கி போட்டு கவுச்சியே வாங்கிக்கிட்டு வரும். அதனால என்ன சொல்றேன்னா நேத்து உண்மையாலுமே நான்லாம் பயந்துட்டேன். இன்னைக்கு வெளியே இருப்பானா இல்ல ஜெயிலுக்குள்ள இருப்பானான்னு எனக்கே தெரியல அந்த அளவுக்கு. ஏன்னா அவர் எப்பவுமே என்னை வந்து ஆமா அதுக்கு தகுந்த மாதிரிதான் நடக்குது. ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஆகி போயிருந்தா என்ன இருக்கும். உன்னையத்தான் பழிய போட்டிருப்பாங்க. உன் வாழ்க்கைன்னு சொல்லவா நீ கயிறு மேல நடக்கிற மாதிரிதான் மரண கயிறு. எப்ப வேணாலும் இங்கிட்டும் கவரும் எப்படான்னு சொல்லி பூரா காத்துக்கிட்டு இருக்குது. ஆனா நான் கண்டுபிடிச்சது அதுல என் மேல நீ வச்சிருக்கிற பாசத்தை. என்னால அவ்வளவு நேரம் வந்து தூங்காம இருந்து 2:30 மணி வரைக்கும் நான் தூங்குறேனான்னு சொல்லி என்னை செக் பண்ணி ஆஸ்பத்திரி கூட்டு போனதுல இருந்து என்னைய வந்து இன்னொரு தாயா நீ பாத்துக்கிட்ட. அந்த இடத்துலதான் நீ நிக்கிற. அப்படி இல்ல ஏன்னா ஒரு கஷ்டம்னு வரும்போதாங்க ஒரு மனுஷனுக்கு வந்து நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு சொல்லி தெரியும். இப்ப இதே பாருங்க சுமி என்னை விட்டு தூரத்துல விலகி 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 போய்கிட்டே இருக்கு. எங்கேயோ போயிருச்சு, நம்ம கண்ணு காணாத இடத்துக்கு போயிருச்சு. ஆனா இவ என்கிட்ட அப்படியே நெருங்கி 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 வந்து என் இதயத்துல மாத்திரம் இல்ல எல்லாமே இவதான்.
அப்படிங்கிற அளவுக்கு என் மண்டை மூலம் முதற்கொண்டு இவ்வளவு தான் சிந்திக்குது. அந்த அளவுக்கு இவ வந்து எனக்கு ஒவ்வொரு விஷயத்துலயும் பாடம் எனக்கு ஆண்டவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. இவ்வளவு நேரம் கூட என்னால பேச முடியலப்பா, என்னால வீடியோ போட வேணாம், நான் பாட்டுக்கு பேசாம ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னேன். என்னால அடிவயிறு வலிக்குதுப்பா அப்படின்றதுக்கு நீங்க வாங்க உட்காருங்க. உங்களுக்கு பதிலாக எத்தனையோ நாள் எனக்காக நீங்க வீடியோ பேசி கொடுத்துருக்கீங்க. உங்க ஃபேன்ஸ், உங்க மாப்பிள்ளைங்க, உங்க தங்கச்சிங்க உங்க வீடியோ என்ன வரலன்னு சொல்லி ரொம்ப ஆவலோட இருப்பாங்க. நீங்க பேசாம உட்காருங்க, நான் பேசுறேங்க. இதுல என்ன அப்படின்னா அங்க போயிட்டாரா கிளம்பி. நான் இப்போ வேணாப்பா இந்த வீடியோக்காக இந்த வெயில்ல அலையாத, நேத்தான் ஊசி போட்டிருக்க, ரெண்டாவது மயக்கம் வரும், கிருகிருன்னு வரும், நீ இங்கே உட்காந்து கூட எதையாவது ஒண்ணு பேசு, உனக்கு வர்றதை நீ பேசுனேன். இல்லப்பா நான் அங்க போறேன், அங்க போனாதான் எனக்கு ஏதாவது அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். மத்தியானம் 2 மணிக்கு ப்ளூபர்ஸ்ன்னு சொல்லி போட்டு விடுறேன் பாருங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது பாதியிலே மைக் செட்டு போட்டாங்க, பாட்டு ஓடுது, என்னால கத்த முடியல. நானும் சரி எப்படியாவது ஒரு வீடியோ எடுத்துருவோம் 8 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன் 8 நிமிஷம் ஆகவே மாட்டேங்குது. கடைசியில அந்த வீடியோவை அப்படியே வச்சுட்டு, ஏன்னா ஒண்ணு காப்பிரைட் விழுவும், பாட்டு ஓடுது, மாரியம்மன் பாட்டு, சுப்பிரமணிய சாமி இன்னைக்கு இவர் வர்றாரு முருகன், நம்ம பக்கம் வந்துதான் இன்னைக்கு எதுக்கு போறாரு, இந்த திருக்கல்யாணத்துக்கு போய் உட்காருவாங்கல்ல. என்ன சொல்றேன்னா இவருக்கே அது தெரியுதா என்னன்னு தெரியல. நான் ஜவஹர்னசாமா இருக்கும்போது அடிக்கடி சோறு கொடுப்பேன். அப்ப அது என்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான், எங்க ஊர் முருகன் மேல, திருச்செந்தூர் முருகன் மேல ஆணையா நான் சொல்ற விஷயம் இப்ப வரைக்கும் நான் காப்பாத்துறேன். எனக்கு பின்னாடி அவெல்லாம் வராதுக்கு முன்னாடியே எனக்கு பின்னாடி என் பிள்ளைய என் இடத்துல இருந்து நீ பாத்துக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. நான் கும்புற பிடாரி மேல சத்தியமா அவங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, எந்த கஷ்டத்துலயும் எந்த சூழ்நிலையும் என் பிள்ளைய விட்டுறக்கூடாது, உன்னைய நம்பி நான் தவங்க இருந்த பிள்ளைய கொடுக்குறேன்னு சொல்லி என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை தான். அந்த அம்மா செத்தா மவுத்தா போனா கூட சரி நம்ம சின்ன மருமக நல்லபடியா பாத்துக்குவாளே, அடிச்சாலும் மண்டை போனதாலும் என்ன பண்ணாலும் விட மாட்டேன். நான் ஏன் அடிச்சா கூட இவரை விட மாட்டேங்கிறேன்னா, இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாருன்னா உடம்பு முடியாம போயிடும். அதே மாதிரி கத்துனாரு அப்படின்னா நெஞ்சு வந்து எப்பா வலிக்குது பாரு, நான் என்ன கோவமா இருந்தா தூக்கி போட்டுட்டு உடனே போய் உட்காரு, எதுக்கு கத்துற மெண்டல் மாதிரி கத்துறேன்னு கத்த வைக்கிறாங்கப்பா. 2-3 நாளா நீயே பாத்தியா, இப்ப நிறைய வார்த்தை நிறைய விடுறேனா, எனக்கு மன உளைச்சல் ஆக்குறாங்களா? காரணம் என்ன? என்னைய போட்டு அந்த மாவட்டத்துல இருந்து துப்புங்க, இந்த மாவட்டத்துல இருந்து துப்புங்கன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்துறாங்க. தினம் என்னை வந்து, அதாவது கல்ல கொண்டு அடிச்சுட்டா கூட அதை தாங்கிக்கிறலாம், சொல்ல கொண்டு அடிச்சா அதனால தாங்கவே முடியாது. எனக்கு அந்த இதுதான் வருத்தம் தான். இன்னையில இருந்து நான் கமெண்ட் பாக்ஸையும் ஆஃப் பண்ண போறேன். வேணாம், எதுக்கு அவங்க ஏதாவது வந்து என்ன சொல்றேன்னா, டே உங்களை கழிவு ஊத்துங்கன்னு சொல்றேன். நான் வேணான்னு சொல்ல, கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு 4 நாளைக்கு அவர் மைண்டுக்கு பேச விடுங்க. நான் ஸ்பேனர் முந்தா நான் வச்சிருந்தேன் பாத்தீங்களா, நீங்க கெட்ட கமாண்ட் போடுறாங்க, நான் அழிச்சேன். இவளுக்கு எதுக்கு ஸ்பேனரை கொடுத்து தேவையில்லாம பண்றானோன்னு நான் தான் கோவப்பட்டு ஸ்பேனர் எடுக்க சொல்லிட்டேன். இவருக்கு என்ன அது தெரியாது. நான் ஸ்பேனர் எடுத்து 3 நாள் ஆச்சு, புடுங்க சொல்லிட்டேன் தெரியுமா. அது முதல்ல நேத்து பார்க்கும் போதே இதுக்குதான் நான் சொன்னேன், நீங்க தேவையில்லாம கமாண்டா போட்டு அவரை ப்ரெஷர் ஆக்கி விட்டுருவீங்க. வீட்டுல இருந்தா கூட நான் போய் அப்பப்ப கூல் பண்ணி நான் கேட்கிறேன். இவங்க போடுற கமாண்ட் மன உளைச்சல்னால எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி நான் ஏதாவது ஒண்ணு ஆயிட்டேன்னா இவங்க எங்க போய் கமெண்ட் போடுவாங்க? இல்ல எங்க போய் லைவ்ல போய் உட்காந்துக்கிட்டு புரோக்கர் மாமா அந்த மாமான்னு எங்க போய் பேசுவாங்க? உசுப்பேத்தி உள்ளதள்ளி இன்னைக்கு யாரும் இல்ல. இதே மாதிரி உசுப்பேத்தி ஒன்னையும் முடியாம ஆக்கி விட்டாங்கன்னா அப்ப இவங்களோட மன உளைச்சல போய் சந்தோஷமா எங்க ஆக்கி விட்டாங்கன்னா என்ன ஆக்கிட்டாங்க, ஆக்கி இனிமே எங்க ஆக்குறதுக்கு? இதுலதான் நீங்க தப்பிச்சு எந்திரிக்கணும். நம்மளை நடுக்கடல்ல தள்ளுறாங்க, ஆனா நம்ம மெதுவா நீந்தினாதான் கரை சேர முடியும். நீங்க டென்ஷன் ஆகுறீங்களா, போற நாளா எவ்வளவு கூலா பேசுறேன் பாத்தீங்களா? அதாவது உங்களுக்கு அவங்க அடிமை இல்ல, அவங்களுக்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்க. மீனிங் புரியுதா உங்களுக்கு? இங்க என்னையெல்லாம் அடிமையா கமாண்ட போடுறது பேச சொல்லுங்க பாப்போம். நான் இப்படிதான் பேசுவேன், ஏன் லைவ் ஏன் கமாண்ட் இஷ்டம். நேத்து கூட ஒருத்தவங்க வந்து என்ன அட்வைஸ் பண்ணாங்க, நீங்க ரொம்ப பேசுறீங்க, என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியும், லிமிட் இல்லாம நிதானம் இல்லாம நாங்க பேசல. அப்படிங்கும்போது முதல்ல நம்ம போய் ஒரு விஷயத்துக்கு அடிமையாகக்கூடாது, அதுதான் நமக்கு அடிமையா இருக்கணும். புரியுதா? நீங்க அவன் சொல்றத கேட்டு 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 அடிமை ஆயிட்டீங்க. அதனாலதான் அவங்க பேசும்போது உங்களுக்கு கோவம் வருது. எனக்கெல்லாம் போடுறாங்களா கோவப்படுறேன்னா? இப்பயுமே தான் 4-5 நாளா பாரு கெட்ட வார்த்தை அதிகமா மாறிட்டீங்க. அதான் நீ வந்து சிரிப்பா காமெடியா கொண்டு போவீங்க. இப்ப அவன் ஒரு வார்த்தை போட்டா நீங்க 2 வார்த்தை, அது இந்த தேனாங்கிற வார்த்தை உங்களுக்கு நிறைய அளவுக்கு அதிகமா வருது. முந்தானத்த ஆஸ்பத்திரி விஷயம் ஒண்ணுமே இல்லாத விஷயம். எப்பா டாக்டர் இல்லையாப்பா, வாப்பா நாளைக்கு வாங்கிக்கலாம், நீ அப்படியே வீட்டுக்கு கிளம்புப்பா, இல்லன்னா வா ராதா பியூட்டி சென்டர் போலான்னு சொல்லிட்டா முடிஞ்சே போச்சு. அங்கே நின்னுக்கிட்டு பூல கெட்ட வார்த்தையா நான் அதுக்கு பிளாக்ல போட்டேன். அது லைவ் முடிச்சிட்டு வரும்போது அந்த டென்ஷன் அப்படியே ஓ மேல காட்டுனேன். நான் தூக்கி பிளாக்ல போட்டு திருப்பி அங்க இருந்து லைவ் ஆர்டிஎல் லைவ் ஓடும் போதே இவங்க என்னைய போட்டு பாடா படுத்திட்டாங்க. அப்படியே இவளுக்கு ஸ்கின்னுக்கு பாக்குறதுக்காக ஆஸ்பத்திரியில போய் நிக்கிறேன். இவ அப்பதான் கிளம்பி திருப்பவன்றத்துல இருந்தே வர்றேங்கிறா. அப்ப என்ன பண்ணேன், கெட்ட வார்த்தையில அங்க ரோட்ல நின்றுகிட்டே கத்துறேன். எனக்கே நல்லா தெரியுது நம்ம திட்டுறோம்னு. அப்ப அந்த அளவுக்கு என்னை வந்து இவங்க தான் பிளே பண்றாங்க, ட்ரிகர் பண்றாங்க. நீ வண்டியில போயிருக்க, நான் கிளம்புறப்ப கரண்ட் போயிடுச்சு, சேராட்டாக்கு வந்து நான் நிக்கிறேன், 4-5 ஆட்டா வரல. அப்ப நான் ஏறி தானே வரணும். சேராட்டால காசு இல்ல, 1 ரூபா கூட கையில காசு இல்லாம தேடி புடிச்சு 30 ரூபாய தேடினேன். தேடி நான் பிறக்கி சில்லற காசு எடுத்துட்டு நான் சேராட்டா, ஒரு ஆட்டோ புடிச்சு வர்றவங்க நேரம் ஆகுமா ஆகாத?
நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, சரி விடுகர்மா ஒண்ணு அங்க பேசிருப்பாரு இல்ல எவனா டென்ஷன் எடுத்துட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் போன் பண்றேன்ப்பா ஒண்ணும் இல்ல விடுப்பாங்க, திருப்பி போன போட்டு திருப்பி கெட்ட வார்த்தை பேசுறேன், தூக்கி பிளாக்ல போட்டுவிட்டேன். என் தங்கச்சி லைன்ல எடுத்துட்டு என் தங்கச்சி லைன்ல இருக்கு கூட்டு கெட்ட வார்த்தை அவ காது ரெட்டையும் பொத்திக்கிட்டான். அக்கா ஏன் இப்படி சிக்கான மெண்டல் மாதிரி ஆயிருச்சு, நான் தங்கச்சி இருக்கிறேன் அதை கூட பார்க்காம இத்தனை தேனா சொல்லுது. ஏன் பிளாக்ல போட்டதுனால அதை கான்கால்ல எடுத்து அது லைன்ல இருக்கிறதே மறந்துட்டேன். இவன் வாய்ஸை கேட்டவொன்னு ஆட்டோமேட்டிக்கா என் வாயில இருந்து கெட்ட வார்த்தை உழுகுது. நான் என்ன சொல்றேன்னா, என்னைய திட்டுறது பேசுறதுங்கிறது எனக்கு தெரியும். அவர் போனோம் டென்ஷன் ஆனா அப்படித்தான் திட்டுவாரு. அப்புறம் சரியா போயிரும், நான் கூல் படுத்தி போடுவேன் போவேன். சும்மா மெண்டல் எதுக்கு இப்படி சும்மா கத்திக்கிட்டே கிடக்கிற கம்மனு பேசாம 2 நிமிஷம் போன 1 வாரம் சரியா போயிடும். வேற யாருகிட்டையும் தேவையில்லாம வாயை விட்டு வார்த்தையை விட்டு திருப்பி பிரச்சனை வந்துருமோன்னு தான் நான் ரொம்ப யோசிக்கிறேன். இப்ப என்னை திட்டா பத்தி ஒன்னும் பிரச்சனை இருந்தா திட்டுவாரு, அடுத்த நேரம் போவாரு, ஒரு நேரம் போன் நோண்டுவாரு, சரியா போய் இது குடும்பத்துக்குள்ள இருக்கிறது. வெளியே தானே இது சம்பந்தமே இல்லாம ஒருத்தைய உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. நானும் யோசிக்கிறேன், என்னடா சம்பந்தமே இல்லாம போய் முடிஞ்ச பிரச்சனை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு போன் பண்றாங்க. அக்கா எதுக்குக்கா சம்பந்தமே இல்லாம போய் இப்ப போய் அவளை உட்காந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னா எனக்கு காசு போட்டு கமாண்டவும் போட நான் சொன்னா கேட்டுருவாரு. உடனே நான் கிளம்பி போனோம்னா கூட 1/2 மணி நேரம் ஆகும் இங்க இருந்தா அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு. அதுக்குள்ள லைவே முடிஞ்சு போயிடும். இனி என்னதான் பண்ண சொல்றீங்க சொல்லுங்க பாப்போம். நான் என்ன சொல்றேன்னா, வினைய வந்து இவர் தேடிக்கிறார். அமைதியா போறதுனால முக்காவாசி நீங்க பிரஷர் ஏத்துறீங்க. இன்னைக்கு அவருக்கு வந்து பிரஷர் ஏத்தாம இருந்தாலே நான் நிம்மதியா டபுள் மீனிங்கா கூட நீங்க கமெண்டா போடுங்க. அவர் அதுக்கு கூட படிச்சு சொல்லிடுவார். ரொம்ப கொச்சையா அந்த பொண்டாட்டிய இது பண்ணி நீ வாங்கினியா, நீ கூத்தியால கூட்டி கொடுத்து இதை வாங்கினியா இப்படியான்னு சொல்லி குடும்பத்தை பத்தி இழுக்காம நீங்க கமெண்டா போடுங்க. என்னைய கூட கழுவி ஊத்திக்கங்க சரியா. குடும்பம் வேணாம், அவர் ஏதோ ஒரு மனது. நானே போய் சத்தியமா கழுவி ஊத்து, ஒரு வாரம் எனக்கு ரெஸ்ட் விடு, அதுக்கப்புறமா கூட கழுவி ஊத்து. நான் ரொம்ப அடிச்சு தெளிய வச்சு அடிக்கிறீங்க. ஒரு படத்துல டெல்லி கணேசன் வாரா எத்த தண்டி இருந்த வயிறு இங்க வாரா. என் முகத்தை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியலையா கிறுகிறுத்து போய் கிடக்குறேன். சீக்கிரம் பேசி முடிச்சு வாங்க, ஒரு டம்ளர் காப்பியை போட்டு தரேன் குடிச்சிட்டு. என்னால வீடியோ போட முடியல, கோச்சுக்கிறாதீங்க. 6 மணில செலுன்னு இருக்கிற குளிச்சிருக்காரா திரைக்கும் காலையில எப்போ போல குளிச்சுட்டு இங்க இருந்து அங்க இருந்து கலைஞ்சு அவங்க எல்லாம் இறக்கப்பட்டு விட்டா ரைட்டு தான் பாத்துக்கலாம். எதா இருந்தாலும் நாளைக்கு அழகர் கோயிலுக்கு தண்ணி வேற பாட்டில் குடுக்கறதுக்காக அவர் இல்லப்பா அப்படிப்பா நான் சொன்னதுதான். ஏன்னா அவரை நம்புறீங்களோ இல்லையா என்னை நம்புவீங்கன்னு சொல்லிட்டு 100 வாட்டர் பாட்டிலும் 100 பிஸ்கட்டுக்கும் ஆர்டர் கொடுக்க சொல்லிட்டேன். அவங்க அம்மா 200 பிஸ்கட், 200 பிஸ்கட், மேரி பிஸ்கட் 100, பிரிட்டானியா 100, வாட்டர் கேன் 1 லிட்டர்ல ஒரு 100 எல்லாம் சொல்லியாச்சு. எனக்கு தான் வந்து ஸ்கேனிங் அனுப்புனார், போட்டு விட்டுருப்பாரு சரின்ட்டு. ஏன்னா நம்ம ஊர் திருவிழா நம்மனால முடிச்ச ஒரு சின்ன ஒரு உதவி. மதுரையில உன்னைய வந்து அந்த மீனாட்சி அம்மன் உட்கார வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அழகரோடைய காரணமும் அந்த மீனாட்சி அம்மனுடைய காரணமும் தான். அதனால நீ செய்யலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதனால வந்து நாளைக்கு நாங்க வெள்ளனவே எந்திரிச்சிட்டு கிளம்ப போறோம். அவர் எந்திரிச்சிருவாரு, சொன்னா கரெக்டா ஒரு 5 மணி 6 மணிக்கு அவர் எந்திரிச்சிருவாரு. கொஞ்சம் வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நாங்க எல்லாருமே குளிச்சுட்டு எல்லாருமே போயிட்டு கண்டிப்பா சொன்ன விஷயத்த நாங்க செஞ்சிருவோம் சரியா. மாமா உருட்டான்னு நினைச்சா கூட மாமா உருட்டுனதே உண்மையாகவே இருக்கட்டுமே. தண்ணி வாங்கி தரேன், பிஸ்கட் வாங்கி தரேன், மோர் எல்லாம் சொன்னாருப்பா. நாங்க சொல்றோம் மோர் அவ குடுக்கறது அப்படின்னா கோயிலுக்கிட்ட போய் வச்சு ஒரு 3 ட்ரம் அந்த அழகர் புண்ணியத்துல அந்த மீனாட்சி அம்மா ஆசீர்வாதத்துல அடுத்த வருஷம் இதை விட இன்னும் ஒரு படி நாங்க மேல போனா கண்டிப்பா பந்தலே போட்டு மோர் ஊத்தி நாங்க ட்ரம்மா மோர் வந்து குடுக்கறது வந்து நான் பொறுப்பு, நான் சொன்னா செய்வேன் சரிங்களா. அதனால இப்ப இதுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. நாளைக்கு போய் நாங்க வந்து அங்க அழகா இதெல்லாம் செய்யறோம். கண்டிப்பா வீடியோவா நாங்க எடுத்து போடுறோம். இப்ப அவருக்கு முடியல, அவர் கொஞ்சம் போய் படுத்து ரெஸ்ட் எடுத்து அவர் வாட்டுக்கு அவர் மைண்ட் அவரை ஃப்ரீயா விட்டுருவோம். எதையும் யோசிக்க வேணாம். அவர் விடுங்கடா பாவண்டா காலைல விழுந்துருவாரு போல இருக்குடா. என்னைய கூட அது இப்ப என்னடா ஏன் கமெண்ட்ல அப்படிதான் வந்து மாவட்டம் வாரியா சென்னை மாவட்டம் காரி துப்பியாச்சு, திருச்சி மாவட்டம் காரி துப்பியாச்சு. என்னடா அது, நான் அதுக்கெல்லாம் கவலையே பட மாட்டேன்டா, அப்படியே தட்டி விட்டு போவேன். இவர் தான் டென்ஷன் ஆகுறாரு. ஏற்கனவே அவருக்கு சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் நிறைய மனசுக்குள்ள. நான் கேட்கவும் மாட்டேன், அதை பத்தி பேசுறதும் இல்லை. ஏதாவது கண்டுக்கிறேன்னா பாத்தீங்களா, இப்பெல்லாம் எங்க வீட்டுக்கு சண்டை வருதான்னு பாத்தீங்களா. ஏன்னா நான் எதுவுமே கேட்க மாட்டேன். எப்பா இப்படி அப்படிங்கிறா, சரிப்பா போறியா போ, இருக்குறியா இரு, சாப்பிடுறியா சாப்பிடு, தூங்குறியா தூங்கு. இந்த அதனால அவரோட ஃப்ரீயா முதல்ல ஒரு மனுஷனை மைண்ட ஃப்ரீயா விட்டாலே அவன் தெளிவா முடிவெடுப்பான், தெளிவா யோசிப்பான். தெளியவே விட மாட்டேங்கிறாங்களே எங்கிட்டு தெளிய. அவங்கள்ட்ட சொல்லிருங்க இப்படி பண்ணாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்றேன்டா, இப்படி தேவையில்லாம மன உளைச்சல் பண்ணீங்கன்னா அந்த காசே எனக்கு வேணாம்டா. 1 வாரம் அவர் லைவே வரமாட்டாரா, படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும்டா. நான் ஆஸ்பத்திரி கூட்டி போய் ஒரு 4 குளுக்கோஸை போட்டு விட்டு அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லா சத்து நான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போறேன். உண்மையாலுமே கடவுள் மேல முருகன் மேல சத்தியமாவே நான் பண்ணி சொல்றேன். அப்படி லைவ் வேணாம், அப்படி அந்த காசு வேணாம், அப்படி நான் வாங்கி நான் எதுவும் போட வேணுங்கிற அவசியம் வேணாம். அவரை மிஞ்சி எனக்கு எதுவும் தேவையே கிடையாது. அவருக்காக தான் நான் இவ்வளவு தூரம் இருக்கிறதுக்கு காரணமே. ஏன் நாங்க நினைச்சா போய் சம்பாரிச்சு சேர்த்து எது பண்ண முடியாதா? அவருக்காக தான் நான் எல்லாம் சேர்த்து வைக்கிறது. அவரே போட்டு மன உளைச்சல் பண்ணி நீங்க ரொம்ப நோகடிச்சீங்கன்னா போனை புடுங்கி விட்டுருவேன், ஐடியாவே அடிச்சு போடுவேன். அடிச்சா விட்டுருவேன். ஐடி இருந்தா தான் நீ லைவ் போடுவேன் அப்படின்னு சொல்லி அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லி பேசாம கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போய் 1 வாரம் ட்ரீட்மெண்ட் சேர்த்து விட்டுருவேன். பேசாம அமைதியா கமெண்ட் போடுங்க, ஜாலியா போடுங்க, குடும்பத்தை பத்தி பேசாதீங்க, அவரை டென்ஷன் ஆகாதீங்க. இதுதான் உங்களுக்கு நான் சொன்னேன்னா செய்வேன். நான் திரும்பியும் சொல்லிட்டு 1 வாரம் லைவ் வர விட மாட்டேன்
சரியா? சரி ரைட்டு, ஆமா. பார்ப்போம், இன்னைக்கு கமெண்ட்ல பார்ப்போம். ம். நன்றி, வணக்கம்.